ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்டிகே சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி லெக் பீஸோட செஞ்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக கிடைக்கிற சிக்கன் பீஸை வச்சு அழகாக செய்யலாம். இது வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபந்தான். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் 3/4 கப் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நமக்கு இது வந்து நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சம் வந்து கிள்ளி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இப்போது நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு, வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். வெங்காயத்தோடு இது நல்லா வதங்கி வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெண்டுமே வந்து நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு ரெண்டுமே. இப்போது இந்த டைமில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஸ்பைசி வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. இது கூடவே கடைசியில் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து தனியாக சோம்பு, மிளகு, சீரகம், மல்லி, 2 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த பவுட்ரு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லைன்னா இது 4 மட்டும் போதும். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம மிளகு, சீரகம், சோம்பு, மல்லி, மிளகாய் வத்தல் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி செய்யும்போது இந்த மாதிரி குழம்பு, சிக்கன், மட்டன், ஃபிஷ் இது மாதிரி செய்யும்போது போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும். இப்போது அதை நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு சிக்கன் வந்து நான் வந்து 1/2 கிலோ சேர்த்துக்கிறேன். 2 லெக் பீஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வறுவலில் நல்லா படுற மாதிரி இந்த சிக்கன் எல்லாம் வந்துட்டு மசாலா படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஓரளவு கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா இந்த மசாலா, உப்பு இதெல்லாம் வந்துட்டு சிக்கனை நல்லா வெந்து வரணும். அதுக்காக அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. நமக்கு இந்த வறுவலில் பார்த்திங்கன்னா லெக் பீஸ் இருந்தது அப்படின்னா எடுத்து சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுவோம். பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நான் வந்து 3/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, உப்பு அதிகமாயிடாமல். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக கூட தூவிக்கலாம். இப்போ இந்த உப்பு வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி ஒரு டைம் கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுக்கலாம். பாருங்கள், இப்போது தண்ணி விட்டு நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இடையில ஒரு டைம் இது மாதிரி எடுத்து விட்டு கலந்து விடுங்க. சிக்கன் பீஸை வந்து திருப்பி திருப்பி போட்டால் தான் நமக்கு லெக் பீஸ் வந்து எடுத்து சாப்பிடும்போது ஈவனாக டேஸ்ட் இருக்கும். இப்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணி வற்றுற வரையும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிட்டு சூப்பராக வந்திருக்கு. நமக்கு பார்க்கும்போதே நமக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போது தண்ணியெல்லாம் வற்றிட்டு நமக்கு கரெக்டான அளவுகளோடு இருக்குது. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி தழை தூவி விட்டு நம்ம மறுபடியும் ஒரு டைம் நல்லா சிக்கன் பீஸில் வந்துட்டு பெரட்டி விடுங்க. இப்படி திருப்பி விட்டால் நம்ம கொத்தமல்லி தழை எல்லாம் வந்து எல்லா பக்கம் படும். அப்போ ஒரு டைம் நம்ம ஹீட்லேயே வந்துட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. இதை ஒரு டைம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 1/2 hour 1 hour அப்படியே விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக சிக்கன் வறுவல் தயாராகிருச்சு. டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதையும் வந்து அரைச்சி ஊற்ற தேவையில்லை. சிக்கன் பொடி தான் வாங்கி போடணும் அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே அழகாக செய்யலாம். இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கனில் ஆளுங்கிற பட்டனை தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.